ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் கருப்பு உளுந்து இட்லி பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இப்போது ஒரு பவுல் நிறைய நான் கருப்பு உளுந்து எடுத்துக்கிட்டேன். அதில் கொஞ்சம் மண் தூசு இருக்கிறதுனால அதில் தண்ணி ஊற்றி நான் கழுவி எடுத்துக்கிறேன். கழுவி எடுத்துட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நல்லா வாசனை வர வரைக்கும் வறுக்கணும். நம்மளுக்கே தெரியும் உளுந்து நம்ம ஒயிட் உளுந்தில் நமக்கு கலர் சேஞ்ச் ஆனாலே நம்மளுக்கு உளுந்து வறுபட்டுருச்சுன்னு தெரிஞ்சிடும். ஆனால் இதில் அந்தளவுக்கு நம்மளுக்கு தெரியாது. அதோட ஸ்மெல்லை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதில் தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிட்டு அது நமக்கே தெரியும், நல்ல ஒரு ஸ்மெல் வரும், உளுந்து ஸ்மெல்லு. அதுக்கப்புறம் அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு ஒரு காஞ்ச தட்டில் நம்ம கொட்டிக்கலாம். ரெண்டாவது நம்ம கடலைப்பருப்பு, அதாவது ஒரு பவுல் நிறைய நம்ம உளுந்து எடுத்தோம். அதில் 3/4 பாகம் நம்ம கடலைப்பருப்பு எடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு இட்லி பொடி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதையும் நல்லா கருக விடாமல் நல்லா வறுத்துக்கணும். அப்புறம் ஒரு கை நிறைய காஞ்ச மிளகாய், அதையும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். அதை வறுத்தாச்சு. அதை வறுத்துட்டு கொஞ்சம் பெருங்காயம், நான் கட்டி பெருங்காயம் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தூள் பெருங்காயம் நீங்கள் போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தை போட்டு அதில் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு 5-6 பல் பூண்டு அதையும் போட்டு லைட்டாக நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப முழுமையாக நம்ம ஃப்ரை பண்ண வேண்டாம், சும்மா லைட்டாக கொஞ்சம் நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு அதை எடுத்து நம்ம தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதோட அளவு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்த்து கூட நீங்கள் செய்யலாம். பொட்டுக்கடலை ஒரு 1/4 கப் சேர்த்துக்கலாம். இட்லி பொடி டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். சேர்த்து லைட்டாக தான் ஃப்ரை பண்ணணும், ஏன்னா அது ஆல்ரெடி ஃப்ரை பண்ணதுனால நம்ம ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம். இது கொஞ்சம் நல்லாவே ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் மறைக்கலாம். இதில் கொஞ்சம் நம்ம தேவையான அளவு நான் கல் உப்பு போட்டிருக்கேன். கல் உப்பு போட்டுட்டு அதை கொஞ்சம் நம்ம ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கலாம். ஆல்ரெடி அது அரைச்ச ஜாரு தான், அதனால தான் நான் அதில் அப்படியே போடுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கலாம். மொத்தமாக அரைச்சோம்னா அரைபடாது. இட்லி பொடி எப்போவுமே கொரன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும், கொஞ்சம் கடித்து சாப்பிட்றதுக்கு. நைஸாக இருந்தால் அந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லா இருக்காது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ நான் அரைச்சி எடுத்ததுக்கு எனக்கு இவ்வளோ இட்லி பொடி கிடச்சிருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் அரைச்சி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, நமக்கு ஹெல்த்தியான கருப்புளுந்து இட்லி பொடி ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியை நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.